சுடுநீர் ஊற்றப்பட்டு இருக்கின்றார்கள். மிகவும் பாதுகாப்பானது. அதனால தொடர்ந்து இந்தியாவுக்கு இப்பொழுது அந்த பிரச்சனை இல்லாது இருக்கும். ஆனால் இப்பொழுது மறுபடியும் வர ஆரம்பித்திருக்கிறார். வர ஆரம்பித்த பொழுது நேற்றும் கூட நாங்கள் கைது செய்யப்பட்டோம். பலர் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் சிலர் சிறையில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, படகுகள் எடுத்துக்கொண்டால் இந்திய படகுகள், கைது செய்யப்பட்ட படகுகள் 124 படகுகளுக்கு மேலான படகுகள் எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த படகுகளை அவர்களால் கொண்டு செல்ல முடியாது ஏற்பட்டிருக்கின்றது. அது கூடுதலான படகுகள் இன்றைக்கு அரசு உடைமையாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த அரசு உடைமையாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் மீண்டும் இவர்களால் இவ்வாறான பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதை தடுப்பதற்காக நாங்கள் எங்களுடைய நேவி மூலமாக நாங்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். விசேடமாக நாங்கள் ஒரு விடயம் தான் சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கும் அல்லது தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்கு வருவதை நிறுத்த வேண்டும். நீங்கள் தொடர்ந்து வருவீர்களாக இருந்தால் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவீர்கள். தொடர்ந்தும் உங்களுடைய படகுகள் கைது செய்யப்படும். அது மாத்திரமல்ல, சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும். அப்ப அந்த வகையில் இன்றைக்கு சுமார் 8 பேருக்கு அதிகமானவர் இன்றைக்கும் சிறையில் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு நாங்கள் சொல்வது வேறு எதுவும் அல்ல. அதே போன்று எங்களுடைய மீனவர்களும் கூட இந்தியாவில் வருட காலத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் கூட இருக்கின்றார்கள். அதனால் இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஒரு பக்கம் ராஜதந்திர ரீதியான தீர்வினை தேடிக் கொள்ள முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இதற்கு ஏனைய நடவடிக்கை மூலமாக எங்களுடைய கடற்படை மூலமாக கடற்படைக்கு கூடுதலான பாதுகாப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து இந்திய படைகள் இலங்கைக்கு வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கை அதோட இந்திய ஊடகங்கள் சில குற்றம் சாட்டு முன்வச்சிருந்தாங்க. இந்தியாவில கோஸ்ட்கார்ட் தான் மீனவர்கள் இங்கிருந்து போன அரெஸ்ட் பண்றது, கைது செய்யற நடவடிக்கை மேற்கொள்ளும். ஆனா இலங்கையில நேவி மீனவர்கள் கடலிலே தாண்டி சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புகளை வார நேரம் நேவி கைது செய்யுதுன்னு சொல்லி சில இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு. நேவிக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன? நேவிங்கிறது எங்களுடைய கடற்படை, கடலை பாதுகாக்கிறது அவருடைய பொறுப்பு. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கடல் எல்லையை மீறுகின்ற போது அது எந்த ஒரு படகுமா, இந்திய படகா, அமெரிக்க படகா, சீனா படகாங்கிறது எங்களுக்கு தேவைப்படாது. எந்த ஒரு படகாக இருந்தாலும் அந்த படகுகளை அல்லது அந்த அத்துமீறி வருகின்ற இயந்திரங்களை தடுக்க வேண்டிய, நிறுத்த வேண்டிய பொறுப்பு, கடப்பாடு வேறியா இருக்கும்போது எங்களுடைய கடற்படை நேவி. அந்த செயற்பாடுகளை இன்றைக்கு அவர்கள் வேகமாக செயல்படுத்தி வருகின்றார்கள். வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக இன்னைக்கு ஒரு சிலர் விசேடமாக இந்திய ஊடகங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்க இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இது சம்பந்தமான தப்பான அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் சொல்லுகின்ற செயற்பாடுகள் இருக்கின்றது. எங்களுடைய நேவி அல்லது எங்களுடைய கடற்படை அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கைது செய்யறதுக்கு இல்லை. எங்களுடைய கடல் பரப்பை மீறுகின்ற பொழுது, இங்கு எங்கள் கடல் வளத்தை சூறையாடுகின்ற பொழுது, கடல் வளத்தில் இருக்கின்ற பொட்டம் ட்ரோலிங் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை அழிக்கின்ற போதுதான் நாங்கள் எங்களுடைய நேவி அதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார்கள். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இந்திய மீனவர்களுடைய அட்டூழியம் படுமோசமான அட்டூழியம். எங்களுடைய கடற்படை தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், சுடுநீர் ஊற்றப்பட்டு இருக்கின்றார்கள், ஒருவர் கொல்லவும் பட்டிருக்கின்றார். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், துப்பாக்கியுடன் இடம்பெறுவதற்கான காரணமே வேறு எதுவும் இல்லை. இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்களுடைய கடல் பரப்புக்கு மீன் பிடிக்கின்ற போது அதில் எங்களுடைய கடற்படையினை ஏறி அவர்களை கைது செய்வதற்கு முற்படுகின்ற பொழுது எங்களுடைய கடற்படையும் சேர்த்து கடத்துவதற்கான முயற்சிகள் எடுத்தார். அதன் பொழுதுதான் துப்பாக்கி சூடு இடப்பட்டது தவிர வேறு எங்களுடைய, அதாவது எங்களுக்கு தெரியும், சீனமாக கடந்த
2009ஆம் ஆண்டு யுத்த முடிவுக்கு பிறகு எங்களுடைய கடற்படை எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு கட்டுக்கோப்பான முறையில் நடந்து கொடுக்கின்றவர்கள் தான் இருக்கின்றார்கள். அதனால அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. එමතුමා ඒ අවස්ථා එක මේ අනතුරු සිදු වෙච්ච තැනකදී එක අවස්ථාවකදී මේ තරුණයෙක් චෝදනා කරනවා මේ වෙරළාරක්ෂක නිලධාරීන් සහාය ඉල්ලුවත් ඔවුන්ගේ සහාය ඉල්ලුවත් ඔවුන් උදව් කරේ නැහැ කියලා. ඒ සම්බන්ධයෙන් ඔබතුමාලාට තොරතුරු ලැබිලා තියෙනවද පරීක්ෂණයක් කරනද ඒ සම්බන්ධයෙන්? ඒ පිළිබඳව ඒක තමයි මේ පිළිබඳව සොයා බැලීම එහෙම වාර්තා තියෙනවා. මේකට විතරක් නෙවෙයි සමහර වාර්තා තියෙනවා සමහර මේ වගේ අනතුරට ලක් වෙනකොට ඒගොල්ලෝ සෙනඟ වම්බුනාට පස්සේ අපිට දැනුවත් කරනවා අපි ඒ වෙලෙම ක්‍රියාමාර්ග ගන්න ඒවා තියෙනවා. නමුත් ක්‍රියාමාර්ග ගන්න අතරතුර සමහර වෙලාවට ඒගොල්ලෝ කොයි දින්දක හොයාගන්න බැරි එකක් තිබෙන ඒවා තිබෙනවා ඒවා තියෙනවා. අනිත් එක මූදු පිළිබඳව නරාළු මූදක් නේ යන්න බැරි තත්ත්වයක් තියෙනවා. එවැනි නිසා නැත්නම් මේ අනතුරටපත් වෙච්ච ඒගොල්ලෝ වෙනුවෙන් අපේ පැත්තෙන් මේ වෙල ආරක්ෂක මේ දෙපැත්තට තුනක් දෙවෙනි ක්‍රියාමාර්ග ගනිමින් ඉන්නවා. එවැනි දේවල් තියෙනවා නම් අපිට දැනුවත් කරන්න ඒ වගේ නැත්නම් සොයා බලන්න. ඒක තමයි දැන් මේ දැන් මේ පටන් ගන්න තියෙන්නේ මේ සියලු දෙනා එකට එකතු වෙලා හැම වැඩකම එකට එකතු වෙලා වැඩ කරන්න. ඒ නිසා අපි එවැනි පෙරදක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඒක නම් සොයා බලන්නයි ඒව ගැන විමර්ශන කරන්නයි ඉදිරියේදී ඔබෙනි මේ වැඩි බැලකීම සඳහා ක්‍රියාමාර්ග ගන්න. ඒ කියන්නේ වෙරළාරක්ෂකෙන් යම් කිසි වැරද්දක් වෙලා තියෙනවද එතනදී? නෑ දැනට දැනට ඒක සිද්ධ වෙලා නැහැ. அமைச்சர் ஒரே ஒரு கேள்வி. சொல்லு. 124 இந்திய படைகள் வந்து கைது செய்யப்பட்டு தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த படைகளை என்ன செய்யறதுக்கான நடவடிக்கை ஏண்டா அந்த படகுகளை நாங்கள் செய்யறதுக்கு தீர்மானித்து கொண்டுதான் அந்த படகுகள் மூலமாகத்தான் எங்களுடைய கடல் பரப்பு நாசமாக்கப்பட்டது. இந்திய சோழர்களுடைய செயற்பாடு என்பது உண்மையிலே பக்கம் ரோடிங்கிறது எங்களுடைய கடல் வளத்தை மீன்களை மாத்திரமல்ல கடல் வளத்தை அழிக்கொடுத்து கடல் வளம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது மாத்திரமல்ல இவ்வாறு கடல் வளம் தொடர்ந்து அழிக்கப்பட்டுமாக இருந்தால் இன்னொரு 10-15 வருடத்துக்கு பிறகு எங்களுக்கு கடல் அல்ல கடல் பாலைவனம் தான் எங்களுக்கு மிஞ்சும். அதனால வேண்டி அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கு இந்த படகுகளை பயன்படுத்த முடியாது. அதை நாங்கள் பயன்படுத்தி மீன் உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறது தான் நாங்கள் தீர்மானிச்சோம். இதுவரை காலம் எத்தனை மீனவர்கள் வந்து இலங்கை சிறையில சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க? இதுவரை சிறையில இந்திய மீனவர்கள் எத்தனை பேர் சிறையில இதுவரைக்கும்? இப்போதைக்கு 8 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றும்